Hi students, welcome to Neet topics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Neet 2023 கான NCERT book சேஞ்ச் ஆகுதா? எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குற கேள்வி இதுதான். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet topics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கச்சக்கமான Neet 2023 க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கக்கூடிய ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர் ஸ்டூடண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா NCERT புக் சேஞ்ச் ஆகுதான்னு கேட்குறாங்க. என்னோட சஜெக்ஷன் NCERT புக் சேஞ்சே ஆக வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி Neet 2023 இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எதுவுமே மாறவே மாறாது. அவங்கள பொழுதைய கிளப்பி விட்டு இந்த யூடியூப் சேனலில் இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷனை இது சொல்கிறதுக்குன்னே க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவங்க வியூஸ்காண்டியும் அவங்க சப்ஸ்கிரைப்ஸ்காண்டியும் அந்த மாதிரியான அந்த ஒரு ஊடகங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விதத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. இந்த வீடியோ Neet 2023 பார்க்கக்கூடிய எல்லா மாணவருக்கும் ஒரு முக்கியமான வீடியோ. Neet 2023க்கான போர்ஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆல்ரெடி Neet 2022 இருந்த போர்ஷனே தான் அப்படியே இருக்குது. அதே மாதிரி NCERT புக்கு எந்த ஒரு சேஞ்சுமே ஆகலை. இதே புக்கு தான் நம்மளுக்கு படித்து Neet 2023 எழுத போகிறோம். Neet 2022 எப்படி நம்ம என்னென்ன போர்ஷன் கொடுத்தாங்களோ அதே போர்ஷன் தான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் ஃபிசிக்ஸில் எப்பயும் போல் நம்மளுக்கு அந்த கடைசி லெசன் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு கிடையாது. அதே மாதிரி பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்துவாமும் ஃப்ராகும் கிடையாது. ஓகேவா, நம்மளுக்கு உள்ளது எர்த்துவாம், காக்ரோச் மட்டும்தான் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. சம்படிஸ் கேட்குறது என்னதுன்னா, அண்ணே ஆல்ரெடி உங்கள் செக்ஷன் பியில் கொஸ்டின் கேட்டேன். செக்ஷன் பியில் எதுக்காண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்காங்கன்னா அதில் சாய்ஸ் இருக்குது. அந்த சாய்ஸ்க்காண்டி கேட்பாங்களே தவிர மற்றபடி கிடையாது. இதே 180 கொஸ்டின்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி போர்ஷன் கேட்டதே கிடையாது. அதனால் யாரும் ஒரி பண்ணாதீங்க. புக்கு மாற போகிறதில்ல. நீங்கள் உங்களோட ஸ்கெடியூல் படி படிங்க. ஓகேவா, நீங்கள் உங்களோட ஸ்கெடியூல் படி படிங்க. Neet 2023க்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் சீரீஸ் யூனிட் வைஸ், லெசன் வைஸ், அது மார்க் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டீட்டெயில்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும், ஹிண்ட் அண்டு சொல்யூஷனும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஹிண்ட் அண்டு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் மொத்தம் 45 கொஸ்டின்ஸ் வருது. ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு 45 கொஸ்டின்ஸ் வருது. இதை நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்களே ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கலாம். பின்னாடி ரெஃபரன்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகேவா, இது வேணுங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Neet 2023 டெஸ்ட் சீரீஸுங்கிறதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜாயின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ், கொஸ்டின் பேப்பர் வேணும்னா எப்படின்னு சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, ஏன்னா இது ஹை எக்ஸ்பர்ட்ஸ்னால ஃபில்அப் பண்ணது. ஓகேவா, ஃபிசிக்ஸ்லாம் பாருங்கள், ஃபிசிக்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபிசிக்ஸ் சொல்யூஷன்லாம் பாருங்கள். அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்க்குரிய அந்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். புரியுதா உங்களுக்கு? அந்த 45 கொஸ்டின்ஸ்க்குமே அந்த ஹிண்ட்ஸு இருக்கும். ஓகேவா, 45 கொஸ்டின்ஸ்க்குமே அது என்னவா இருக்கும், ஹிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கொஸ்டின் கூட உங்களை நீங்கள் பண்ணட்டும் அப்படின்னு விடலை. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா, 45 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா, மொத்தம் 45 கொஸ்டின்ஸ். அதனால் யாராச்சும் நீங்கள் ரீரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் சீரீஸ், லெசன் வைஸ், யூனிட் வைஸ் கண்டக்ட் பண்ணணும், எழுதணும்னு நினைக்கிறவங்க கொரியர்லேயும் போஸ்ட் பண்ணி விடுவாங்க. அடுத்து ஆன்லைன்லேயும் உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுவாங்க. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் வருது, எவ்வளோ பே பண்ணணும் எல்லாமே கேட்டுக்கோங்க. வித்து OMRையும் உங்களுக்கு கையில் தந்துடுவாங்க. வித்து OMRம் கொடுத்து எத்தனை டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் 98 டெஸ்ட் சீரீஸ் வாங்குறீங்க அப்படின்னா, பேக்கேஜாக வாங்குறீங்க அப்படின்னா 98 OMR உங்கள் கையில் இருக்கும். அவங்களே பேக்காக கொடுத்துருவாங்க. அதுக்கு அமௌண்ட்டு கிடையாது, அது ஃப்ரீயாக தான். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட Neet topics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான Neet 2023 ஆஸ்பிரண்ட்ஸ் புக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துறாங்க. புக்கு எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. Neet 2022 இருந்த அதே போர்ஷன் தான் நீங்கள் Neet 2023க்கு எழுத போகிறீங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.